கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை உபதேசத்தை குறித்து மத்தேயு 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களில் நாம் வாசிக்கின்றோம். அந்த மலை உபதேசத்தில் இயேசு குறிப்பிடுகையில் பாவங்களை குறித்து குறிப்பிடுகிறார். உதாரணமாக பொய் சொல்லுதல், பிறரை வெறுத்தல், பலருக்கு முன் விளம்பரப்படுத்தி தான தர்மம் செய்தல், ஜெபித்தல், உபவாசித்தல், வேதம் வாசித்தல், இப்படி காரியங்களை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அவர் குறிப்பிடுகின்றதை பார்க்கும் பொழுது இவைகள் ஒன்றும் ஒரு மனிதனை நரகத்திற்கு தள்ளாது. ஆனால் 2 காரியங்களை குறிப்பிட்டு அந்த 2 காரியங்கள் எந்த மனிதனையும் நரகத்திற்கு நேராக கொன்று சென்றுவிடும் என்று வேதத்தில் மிக தெளிவாய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது என்னவென்று கேட்டால், கோபம், தன் சகோதரன் மேல் அல்லது சகோதரியின் மேல் உள்ள கோபம். தன் சகோதரனை பகைக்கிறவன் எரி நரகத்திற்கு பாத்திரவானாய் இருப்பான் என்று ஆண்டவராக இயேசு குறிப்பிடுகின்றார். 2வது ஒரு காரியம் உண்டு. அந்த காரியம் என்னவென்று கேட்டால், தன்னுடைய கண்களால் கண்டு, வாயினால் பேசி, இருதயத்தில் விரும்பி, கைகளினால் அதை அனுபவிப்பது என்கின்ற ஒரு அசுத்தமான ஒரு காரியம். அந்த காரியத்தை என்னவென்று புரிந்திருக்கலாம். அந்த காரியத்தை செய்கிற மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த விஷயத்தில் ஆண்டவர் அருவருப்பாய் எண்ணுகிறார். அந்த காரியத்தை நிமித்தம் அவன் நரகத்திற்கு தள்ளப்படுவான். அந்த காரியம்தான் விபச்சாரம் என்கிற காரியம். இந்த கண்களினால் எந்த காரியம் செய்கிறோமோ அந்த கண்களினால் வேதத்தை வாசிக்கிறோம். அந்த கண்களினால், அந்த கைகளினால் வேதத்தை சுமக்கிறோம். வாயினால் வேதத்தை பேசுகிறோம். வேதத்தை ஜெபிக்கின்றோம் கைகளினால். ஆனால் இதையெல்லாம் கவனிக்கும் போது இவைகளிலிருந்து நான் மாற வேண்டுமானால், நீங்கள் மாற வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவர் நிறைவு நமக்கு வேண்டும் என்று எண்ணாதிருப்போம். நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் அல்ல, நமக்கு தேவை தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் மிகுந்த தேவ பயம் உள்ளவனாயிருந்தான். அவன் பெயர் யோசேப்பு. மன்னன் போர்த்திபாரனுடைய மனைவி அவனிடத்தில் அணுகி எத்தனையோ நாட்கள் தொடர்ந்து அவள் பாடுபட்டும் இந்த யோசேப்பு ஒரு விசை கூட அதற்கு சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. அவன் ஓடினான். ஒரு முறை வசமாக அவன் அகப்பட்டது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த போர்த்திபாருடைய மனைவி அவளை விடுவதாக இல்லை. இப்பொழுது அவன் சொல்கிறான், யோசேப்பு சொல்கிறான், நீ சொல்கிறாய் இங்கே யாரும் இல்லை, உன்னுடைய கணவனும் இல்லை, உறவுகளும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை, நாம் இருவர்தான் என்று சொல்லுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், என்னுடைய மத்தியில் தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த ஒரு தைரியம் யோசேப்பிற்குள்ளாய் உண்டானது. அந்த தைரியம் தான் யோசேப்பை பாவம் செய்யாமல் தடுத்தது. அந்த தைரியம், அந்த எண்ணம், தேவன் எனக்குள் இருக்கிறார் என்கிற எண்ணம் நம்முடைய வசத்தில் எப்போதும் உண்டாயிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அந்த எண்ணத்தை, விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும்.